உடம்பினுடைய சகல விதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம போன முறை சந்திக்கும் போது ஈஸ்வர மதம் தான் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். தன்னுடைய சக்தியை வெளியில விடாம தனக்குள்ளாரே நிலைநிறுத்துறது. ஏன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய உயிர் தான். சீவன் தான் சிவனாக இருக்குது. தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் தான் சிவலிங்கமாக இருக்குது. இதெல்லாம் கடவுளை பத்தி உணர்ந்தவங்க அடையாளங்களாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த ஈஸ்வரனை நாம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குரு வேணும். அந்த குரு நம்மளுடைய மனம் தான். அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இப்படி மனமாக இருக்கக்கூடிய குரு அது எல்லா நேரங்களிலும் அது குருவா இருக்கிறது இல்ல. அவர் எப்போ நமக்கு உள்ளார போய் அடங்கி இருக்கிறாரோ அப்ப மட்டுமே அவரு குருவாக இருந்து ஈஸ்வரனுடைய இருப்பிடத்தை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகையை செய்யறார். அதுக்கு அவரு வெளி விவகாரங்கள்ல ஈடுபடாம இருக்கணும். அப்பதான் அவர் உள்ளுக்குள்ளார போக முடியும். அவர் ஏன் வெளியில ஈடுபடுறாருன்னா இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையே இருக்கிறதுனால. மாயை அப்படின்னா என்ன? இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கிறோம், வெளி விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாயையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஈஸ்வரனுடைய தொழில்கள்னு சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த தொழில்கள் அவர் செய்யணும்னா கூட அவரும் கலங்கப்பட்டு மாயைக்குள்ள வந்தாதான் முடியும். கலங்கம் இல்லாம இருந்தா அவருக்கு தொழிலே கிடையாது. அது பிரம்மம்னு சொல்லக்கூடிய நிலைமை. நாம தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலைமை அது. தூங்கும் போது நமக்கு எந்த ஒரு சிந்தனை கிடையாது. நாம தூங்கிட்டு தான் இருக்கிறோங்கிற அந்த நினைப்பு இல்ல. நம்ம உயிரோட தான் இருக்கிறோங்கிற அந்த உணர்வு கூட நம்ம இல்லாம தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அதுதான் களங்கம் இல்லாத தன்மைங்கிறது. இப்படிதான் ஈஸ்வரன் இரண்டு கேரக்டரா இங்க நம்மளோட இங்க செயல்பட்டு இருக்கிறார். ஒண்ணு நாம தூக்கத்துல இருக்கக்கூடிய களங்கம் இல்லாத தன்மை. இன்னொன்னு நாம விழிப்புன்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய இந்த உலகத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய களங்கம் உள்ள தன்மை. நாம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் நமக்குள்ளார களங்கம் படாம நாம செய்யறது கிடையாது. நாம் அப்படி ஒரு செயல்களை செய்யும் போது இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தாம செய்யவும் முடியறது இல்லை. நம்ம வெளி விவகாரங்களை பாக்குறோம், கேட்கிறோம், அறியறோம். அதெல்லாமே இந்த புலன்களை வச்சு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாவே இந்த புலன்களுக்கு இந்த செயல்களை செய்யறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இந்த கண்களால பார்த்து அறியவே முடியாது. அதுக்கு பார்வை கிடையாது. அதுக்கு இந்த காதுக்கு கேட்டு அறியவே முடியாது. உண்மையாவே அதுக்கு கேட்க தெரியாது. மூக்குனால முகம் தெரியவே முடியாது. நாவினால சுவை தெரியவும் முடியாது. தோலுனால தொட்டறியவும் முடியாது. ஆனா இதெல்லாம் இந்த புலன்கள் தான் செஞ்சுட்டு இருக்குன்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் புலன்கள் தான் செய்யுதுன்னு சொன்னா, இந்த கண்ணு தான் பாக்குது, காதுதான் கேக்குதுன்னு சொன்னா, தூக்க சமயத்துல அதெல்லாம் நடந்திருக்கணுமா இல்லையா? தூங்கும் போது காது திறந்துதானே இருக்குது. ஏன் அது கேட்காம போச்சு? தோல் தொடு உணர்வை ஏன் இழந்துச்சு? பக்கத்துல இருக்கிறவர் நம்ம மேல காலை போட்டு படுத்தா நாம அது என்னன்னே தெரியாம படுத்து தூங்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த தொடு உணர்வு தூக்க சமயத்துல இல்லாம போச்சு? முழிச்சிட்டு இருக்கும் போது இயங்கக்கூடிய புலன்கள் எல்லாம் ஏன் தூக்க சமயத்துல இயங்காம போகுது? அப்ப முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த புலன்களை இயக்குறது யார்? நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனமானது இந்த புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயுவா அது சலிக்காம இந்த புலன்கள் எதுவுமே இயங்குறது கிடையாது. தூங்கும் போது நம்மளுடைய சுவாசமானது உள்ளிலே அடங்கி இருக்குது. அதனால இது புலன்களுக்கு அறிவதற்கு எந்த ஒரு அவசியம் இல்லாமல் போகுது. இதெல்லாம் வெறும் ஒரு ஜன்னல் கதவு மாதிரிதான் இந்த புலன்கள் எல்லாமே. இந்த ஜன்னல் ஓரமா நின்று நம்ம வெளி விவகாரங்களை கவனிக்கிற மாதிரி இந்த மனம் இந்த புலன்கள் வழியாக வெளி விவகாரங்களை கவனிச்சுட்டு இருக்கு. அந்த ஜன்னலுக்கு தெரியுமா வெளியில என்ன நடக்குதுன்னு? ஜன்னல் மூலமா இந்த ஜன்னலை உபயோகித்து யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் வெளியில என்ன நடக்குன்னு. அப்ப வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறியறதெல்லாம் நம்மளுடைய மனம் தான்.
இந்த கண்ணோ காதோ மூக்கோ வாயோ தோலோ கிடையாது. இதுக்கு இந்த புலன் உணர்வை கொடுக்கறது அந்த மனமானது ஜீவசக்தியான வாயுவா, சுவாசமா, தசவாயுக்களா இந்த புலன்கள் வழியாக அது வெளியில பிரவேசிக்கிறதுனால மாத்திரம்தான் நடக்குது. அப்படி பிரவேசிக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்னா தன்னை அறிகிற உணர்வை இழந்துடுறோம். இன்னைக்கு காலையில இருந்து இந்த மத்தியானம் 12 மணி நேரம், 12 மணிக்கு நடக்கக்கூடிய ஜபம் வரைக்கும் நம்ம உயிரை பத்தி கவலைப்பட்டிருப்போமா? உயிரை பத்தி யோசிச்சிருப்போமா? அந்த உயிரினுடைய இயக்கம் இல்லாமல் நம்மளால இங்க ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு செத்து போன பிணத்தினால இங்க ஏதாவது செய்ய முடியுமா? உயிர் இருக்கிற வரைக்கும் தானே நம்ம இங்க எல்லா செயல்பாடுகளும் செய்ய முடியும். அப்ப அந்த அடிப்படையான உயிரை பத்தி நம்மளால நேசிக்க முடிஞ்சுதா? அதை யோசிக்க முடிஞ்சுதா? ஏன்னா நம்மளுடைய கமிட்மெண்ட் வெளியில இருக்குது. இந்த வெளி பந்தங்கள்ல இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய உள்ளார்ந்த தேடல்ங்கிறது இருக்காது. உண்மையை உணர முடியாது. இந்த புலன்களுக்கு எனர்ஜியை கொடுத்து இயங்க வைக்கக்கூடிய அந்த உயிரை அறிய முடியாது. அந்த உயிரை உணரணும்னு சொன்னா நமக்கு இந்த மாயைங்கிற பந்தம் இருக்கக்கூடாது. இந்த உலகம்ங்கிற அந்த விஷயம்தான் இங்க பந்தம்ங்கிறது. இந்த உலகம் இல்லைன்னா நமக்கு பந்தமே கிடையாது. நைட்டு தூங்கும் போது நமக்கு உலகம் கிடையாது. நமக்கு குடும்பமோ தொழிலோ இந்த சமுதாயமோ நம்மளுடைய சொந்த சுக துக்கங்களோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதியோ ஆரோக்கியமோ எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்ப வரும்னா தூக்கத்துல இருந்து நாம முழிச்சு வெளியில வரும்போது இதெல்லாம் வந்துடும். அப்ப இந்த பந்தத்துல இருந்து நாம விடுதலை ஆகணும்னா முதல்ல பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த களங்கம் இல்லாத நிலைமையில தூக்க சமயத்தில் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் தூங்கும் போது மட்டும் நமக்கு இந்த களங்கம் இல்லாத நிலைமை? ஏன் முழிச்சிட்டு இருக்கும் போது மட்டும் இந்த களங்கம் உள்ள நிலைமை? இந்த ரெண்டுக்கும் காரணம் யாரு? இந்த ரெண்டுலயும் எது வித்தியாசப்படுது? இதை நாம படிச்சு புரிஞ்சுக்காம தன்னை அறியவே முடியாது. நாம பிரம்மத்தையும் மாயையும் புரிஞ்சுக்காம ரெண்டுல எது வேணும்னு நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையும் அனுபவிக்கிறோம். மாயைய பகல் நேரங்கள்ல முழுவதும், இரவு நேரம் ஃபுல்லா பிரம்மத்தோட இருக்கிறோம் களங்கம் இல்லாத தன்மையில. ஆனா ரெண்டையுமே புரிஞ்சுக்காததுனால நமக்கு எது தேவைன்னே தெரியாம போகுது. எது நமக்கு நன்மையை கொடுக்கும்னு நமக்கு தெரியாம போகுது. சோ இதைய தேர்ந்தெடுக்காமலே, இதை புரிஞ்சுக்காமலே நாம நம்மளுடைய ஜீவசக்தியை விரயம் பண்ணி நாசம் அடைய செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனானது தன்னை உணர்வதற்காக. அதை விட்டுட்டு நம்ம மத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம செத்து போறதுக்கு காரணமாகுது. அப்போ உண்மையாவே மாயைன்னா என்ன? இந்த உலகமானது மாயை கிடையாது. இந்த மண் மாயை கிடையாது. பொன் மாயை கிடையாது. வெளியில வச்சிருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் மாயை கிடையாது. ஆனா இது எல்லாமே மாயினாலதான் நடந்துட்டு இருக்கு. மாயினுடைய அடித்தளத்துலதான் இது அத்தனையுமே நடக்குது. நமக்கு ஜீவ விரயம்னு ஒண்ணு ஏற்படுதுன்னா அது மாயினுடைய காரணமா தான். ஜீவ விரயம் தடுக்கப்படணும்னு சொன்னா முதல்ல மாயினுடைய உற்பவம் தடுக்கப்படணும். நம்ம மாயையை உண்டு பண்ணிட்டு அதோட எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா மாயைக்கு வலிமை ரொம்ப அதிகம். இந்த அகங்காரத்தை விட மனசுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. ஏன்னா இந்த அகங்காரத்தை உற்பத்தி பண்ணதே மனசுதான். மனசை விட ஜீவனுக்கு அதிகமான சக்தி இருக்குது. ஏன்னா அதை உற்பத்தி பண்ணதே ஜீவன் தான். ஜீவனை விட ஈஸ்வரனுக்கு அதிகமான சக்தி இருக்குது பிரம்மத்துக்கு. ஏன்னா அதை உற்பத்தி பண்ணினதே அந்த ஈஸ்வரன் தான். ஆனா அந்த ஈஸ்வரனை விடவும் மாயைக்கு தான் சக்தி ஜாஸ்தி இருக்கு. என்ன காரணம்னா அந்த ஈஸ்வரனை காட்டி கொடுக்கறதே இந்த மாயை தான். மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லைன்னா பிரம்மம் என்ற வஸ்துவே இல்லை அப்படின்னு சாமி சொல்றாரு. இந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்கிறதுனால தானே இப்ப நிழல்ல இருக்கும்போது நமக்கு சுகமா இருக்குது. வெயில்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு நிழலே போர் அடிச்சு போயிடும் இல்லையா? எந்திரிச்சு அங்க நடக்கலாம்னு நமக்கு தோணும் இல்லையா? ஒரு 8 மணி நேரம் நம்ம நிழல்ல உட்கார்ந்தா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாத நிழலினுடைய அருமை. ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு அரை மணி நேரம் வெளியில போய் வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து நிழல்ல உட்கார்ந்த உடனே 5 நிமிஷத்துல புரிய வச்சிரும். இப்பதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ நிழலினுடைய அருமையை புரிய வச்சது எது? அந்த வெயிலினுடைய அலைச்சல் தானே. அப்படிதான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணர்த்துறது வெளியில இருக்கக்கூடிய மாயைங்கிற நிலைமை. இந்த களங்கமுள்ள தன்மை தான் களங்கம் இல்லாத தன்மை நமக்கு உணர்த்திட்டு இருக்கு. அப்ப இங்க மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. அறியாமை அப்படின்னா அறிவு இல்லாத நிலைமை, அறிவு கெட்ட செயல்களை செய்யறது. நம்மளோட அறிவு அப்படின்னா என்ன? நம்முடைய புலன்கள் வழியாக பார்க்கக்கூடியதெல்லாம் அறிவு கிடையாது. நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் அறிவு கிடையாது. ஒரு கணிதத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா கணித அறிவு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அறிவியல் படிச்சுட்டோம்னா அறிவியல் சார்ந்த அறிவு வந்துருச்சுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் அறிவதற்கு எது காரணமா இருக்குது?
அதுதான் அறிவுங்கிறது. அந்த அறிவா இருக்கக்கூடிய வஸ்து நமக்குள்ளார இல்லாம அது கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு வெளியில போய் தீர்ந்துகிட்டே இருக்குது. அது எப்படி தீருது? நமக்குள்ளார சுவாசமாக இருந்து வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை உண்டு பண்ணி அதுல நம்மளை பந்தப்படுத்தி அந்த பந்தத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் அனுபவிக்க வச்சு தன்னை பத்தின எந்த ஒரு விவரத்தையும் அறிவிக்காம தன்னை அறிய விடாமலே செஞ்சு செத்து போறதுக்கு ஒரு காரணமாகுது. இங்க உலகத்துல செத்து போன அத்தனை பேருமே தன்னை உணராமல் செத்து போனவங்கதான். இங்க உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த நித்திய ஜீவனை அடைந்த அத்தனை பேருமே தன்னை அறிந்தவர்கள். தன்னை அறிந்தால் நமக்கு எந்த ஒரு கேடும் வர்றது கிடையாது. அதனாலதான் திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொன்னார். நமக்கெல்லாம் இப்ப பிரச்சனையில இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? இங்க பிரம்மம்னா என்ன, மாயின்னு என்னன்னு தெரியல, தான் யாருன்னு தெரியல. இப்ப நம்மளை பத்தின ஒரு விஷயத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நமக்கு அகங்காரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். நான் இன்னார், நான் இந்த தொழில் செய்யறேன், நான் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாமே தூக்க சமயத்துல இருக்கிறது இல்லையே. இந்த ஞாபகம் எல்லாமே இல்லாம தானே போகுது. இந்த அடையாளம் மட்டும்தான் நம்மளுடையதான். வேலை செய்யற இடத்துல நம்மளுடைய அடையாளம் வேற. அங்க மேனேஜர், சூப்பர்வைசர், ஸ்டாஃப்னு சொல்லி ஏதோ போஸ்டிங் கொடுக்குறாங்க. நண்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளம் வேற, குடும்பத்தார்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளம் வேற. அப்ப எதுதான் நம்மளுடைய உண்மையான அடையாளம்? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அடையாளத்தை போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட ஐடி கார்டுகள் நம்ம கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. இதுல எது உண்மையான நம்மளுடைய அடையாளம், எது நான்? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம தன்னை அறிவதற்கான ஒரு முயற்சிங்கிறது நமக்கு வேணும். அந்த தான் சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய தன்மையை நாம் அடையாம அவரை அறிய முடியாது. அதனாலதான் தன்னை அறியணும்னு சொன்னா தான் சொல்லக்கூடிய நிலைமை வேணும்னு சொல்றதுக்கு காரணம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு தான் சொன்னாரே தவிர தன்னை நான் அறிய வேண்டும்னு அவர் அதுல சொல்லல. அங்க தன்னை தான் அறிய வேண்டும் தான் சொல்றாரு. அப்ப தான்கிற ஈஸ்வரன் அறியணும்னா நாமளும் தான்கிற அந்த ஈஸ்வரனுடைய நிலைமை அடையாம முடியாது. அந்த ஈஸ்வரனுடைய நிலைமை என்ன? அகங்காரம் இல்லாம, ஆசை இல்லாம, மோகம் இல்லாம, பந்தம் இல்லாம, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடாம, சங்கம் இல்லாம, அவரு களங்கம் இல்லாம இருக்கக்கூடிய தன்மை. அந்த களங்கம் இல்லாத தன்மைக்கு நாம எப்ப உண்டாகிறோமோ, எப்ப வர்றோமோ அப்பதான் நாம ஈஸ்வரன் அறிய முடியும். நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, என்ன மாதிரியே நீங்க என்னை பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரியே நீங்க மாறாம முடியாது. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா உங்களை மாதிரியே நான் மாறிதான் ஆகணும். நான் வெளி தோற்றத்துல மட்டும் வச்சு ஒரு முடிவு பண்ண முடியுமா நீங்க இன்னாருதான்னு சொல்லிட்டு? அது போலதான் ஈஸ்வரனை நாம் அறியணும்னா நம்ம ஈஸ்வரனாக மாறாமல் அது முடியாது. ஈஸ்வரனுடைய தன்மை நமக்குள்ளார வராம ஈஸ்வரனை அறிய முடியாது. அந்த ஈஸ்வரனுடைய தன்மை நமக்குள்ளார வரணும்னா நாமளும் கலங்கப்படாத நிலைமைக்கு வரணும். அந்த கலங்கப்படுற நிலைமை எதனால உண்டாகுதுங்கிறத தெரிஞ்சாதானே அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதுக்குதான் இங்க மாயைங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றது. மாயினுடைய உற்பவம் தெரியாம அதை நம்ம நிவர்த்தி பண்ணாம தன்னை அறியறதற்கு முற்பட முடியாது. அதனால நம்ம இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு சுவாசமாக சலிச்சு இந்த புலன்கள் வழியாக மனமாக வெளியில போய் பந்தங்களை ஏற்படுத்துற இந்த அவஸ்தைக்கு பேர் தான் மாயைங்கிறது. இந்த மாயை உண்டாக கூடாதுன்னு சொன்னா நாம தூங்கும் போது நமக்குள்ளார ஒரு சுவாச கதி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பேர் சமீரணன் அப்படின்னு பேர். ஈரணம் அப்படின்னு சொன்னா அதாவது தொட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். சமீரணன் அப்படின்னு சொன்னா பிரம்மரந்தரத்தோடு சதா தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை. பிரம்மரந்தரத்தோடு தொட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு கலங்கம் கிடையாது. நாம ஈஸ்வரனை தொட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா ஈஸ்வரனுடைய தன்மையில தான் இருக்க முடியும். நம்ம ஈஸ்வரன் விட்டு விலகி இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய தன்மை வேற, அவருடைய தன்மை வேறையா போயிடுச்சு. உண்மையிலே ஈஸ்வரன் ஒரு ஆளை நம்ம தனித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா சாமி என்ன சொன்னாரு? தன்னை உணர்ந்துட்டு நாம் தான் ஜெகஜோதின்னு சொன்னாரு. ஆனா நாம் என்ன சொல்றோம்? ஈஸ்வரன் வேற ஒருத்தர் இருக்கிறதா நாம நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய நிலைமைதான் ஈஸ்வரனாவும் தூங்கும் போது ஈஸ்வரன் அல்லாமலும் விழிச்சிட்டு இருக்கும் போதும் மாறி மாறி நடந்துட்டு இருக்குதுங்கிறத நாம இன்னும் உணராம இருக்கிறோம். அப்ப தன்னை உணரும் போது அங்க நம்ம யாரை கவனிக்க போறோம்? தன்னை உணரணும்னு சொல்லி முயற்சி பண்ண அத்தனை சித்த பெருமக்களும் யாரை கவனிச்சாங்க? ஈஸ்வரனை கவனிச்சாங்க. ஈஸ்வரன் அறியணும்னு சொல்லி முயற்சி பண்ணவங்களும் யாரை கவனிச்சாங்க? தன்னை தான் கவனிச்சாங்க. இப்ப தானும் ஈஸ்வரனும் வேற வேற கிடையாது. அப்போ இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறவினுடைய நோக்கமே. அதுக்கு மாயையாக, அறிவாக, நம்மளிருந்து சுவாசமாக, மனமாக சலிச்சு வெளியில போகக்கூடிய சக்தியை வெளியில போக விடாம அதை தடுத்து நிறுத்துறது மூலமா மட்டும்தான் தன்னை உணர முடியும். இதுதான் பிரம்மம்னா என்ன, மாயைனா என்ன அப்படிங்கிற பதிவா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது சித்தவேதம் 2ஆம் அத்தியாயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.